அலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இதனால உங்களுக்கு இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த வண்டி வாகனங்கள் பாத்தீங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்புறம் 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா புதையலை குறிக்கக்கூடிய இடம். அதனால புதையலுக்கு சமமான யோகங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி. 11ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா முதலீடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரத்துல இந்த 11ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆசை வார்த்தை நம்பி ஏமாந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 3 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா ராகு வந்து உச்ச சுக்கிரனோட இருக்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை வந்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களோ வந்து கூறுவார்கள். ஆகையால் நீங்க எந்த ஒரு முதலீடுகளையும் இந்த சமயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. அப்பதான் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகுவும் அதே நேரம் உச்ச சுக்கிரனும் இருக்கிறார். அதனால 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதீத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல வந்து பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான கடகராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் அதிக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிக லாபங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல விழுகுது. சனியினுடைய பார்வை 3ஆம் வீட்டுல விழுந்தாலும் நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க செய்யற செயல்கள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல மனோதைரியம் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும். அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த நேரத்துல மட்டும் நீங்க செய்யற செயல்கள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியில வந்து குருவினுடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுகுது. இந்த சமயத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அதே நேரம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி காதல்லையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமைகள் இருக்கும். ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காதலர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதியிலும் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சியில வந்து கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மாதத்துல கணவன் மனைவிக்கு இடையான உறவுகளை பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்துல நட்பு வட்டம் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தற்போது நீங்க சனி வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்க சனி பாத்தீங்கன்னா பாக்கிய சனின்னு சொல்லி பேரு. இந்த பாக்கிய சனினால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரம் அப்பாவினுடைய உடல்நிலையிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் 6ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உச்ச சுக்கிரனோட 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து இந்த சமயத்துல நீங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியிலே காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து என்னன்னா 6ஆம் வீட்டுல விழுகுது. அதனால பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வேலையில வந்து என்னன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலையில வந்து என்னன்னா உங்களுக்கு மேல இருக்க மற்ற உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் உங்களை சுற்றி இருந்த எதிரிகளுடைய தொல்லையும் பாத்தீங்கன்னா குறையும். வம்பு வழக்குகளும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முடிந்த அளவுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்டு படி ஏறாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். அந்த நேரத்துல வந்து என்னன்னா உங்களுடைய உறக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல ஆன்மீக சார்ந்த உணர்வுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார். அதனால இந்த நேரத்துல வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க எழுதுனீங்கன்னா நிச்சயம் வந்து அதில் கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பல பேர் பாத்தீங்கன்னா அரசு வேலையில் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அரசாங்கத்திடம் இந்த சமயத்துல வந்து ஏதாவது கோரிக்கைகள் வச்சீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவார்கள். அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் வந்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ
மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்த அதிபதி பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டாப்ல வருவாங்க. மார்க்கும் பாத்தீங்கன்னா அதிகமாக வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகு கேது பேச்சுக்கு பிறகு கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். அதன் பிறகு நீங்க பேசுற பேச்சுக்கள்ல வந்து குடும்பத்துல வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால குடும்பத்துல வந்து மகிழ்ச்சிகள் கெட்டு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் ராகு பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்துல வந்து வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் இந்த ராகு ஏற்படுத்தி விடுவார். சில நேரங்களில் இந்த ராகுவால பாத்தீங்கன்னா அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால இந்த சமயத்துல வந்து சொந்த தொழில வந்து புதிதாக எதுவும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. அல்லது சொந்த தொழில வந்து விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது ரொம்ப கடினம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.